12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு குணமாகிட்டு அவ பாட்டுக்கு போறா. கர்த்தர் நின்று கூப்பிட்டு விசாரிக்கிறார். 12 வருட கதை சாட்சியா ஓடுது. பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்றார், பார்த்த டாக்டர் எல்லாம் சொல்லுகிறார், எடுத்த மருத்துவத்தை எல்லாம் சொல்றா. இருந்த அவ்வளவு சொத்தம் எல்லாம் கர்த்தர் எல்லாம் கேட்டுட்டு, அப்படியா சரி ரைட், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமா இரு. அப்ப அந்த சமாதானத்தை கர்த்தர் எப்பொழுது சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அவ எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஏன் தெரியாத ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஏன் தெரிந்து நமக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம். மார்க்கு எழுதுறாரு, லூக்கா எழுதுறாங்க. இவளுக்கு இருக்கிற பிரச்சனை அவ சொல்லிதானே தெரியும். 12 வருடம் இல்லைன்னா எப்படி எழுதி வச்சிருப்பாங்கன்னா சுகம் கிடைக்கப்பட்டது போனா அவ்வளவுதான். ஆனா இவளுடைய வியாதி ரொம்ப டீட்டெயிலா அங்க சொல்லப்பட்டிருக்கும். அநேக மருத்துவர்கள் பார்த்து சற்றும் குணமடையாமல், ஏன்னா அவ அதை சொல்ற அந்த கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் இயேசு கேட்டுட்டு சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அது விழத்தெழுதுப்பா, நான் நெருங்கணும்னு நினைக்கும் போது என்ன விழத்தெழுது. தேவ சமூகத்தில் சரண்டர் ஆயிரும். இந்த தகப்பன் அப்படிதான் நாங்கள் ஆனாரு. ஆண்டவர் சொல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு சொல்லுகிறார். உடனே அந்த தகப்பன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நான் என் பலவீனத்தை ஒத்துக்கிட்டேன்னு வைங்கள, அவருடைய பலன் இமிடியேட்டா அங்க வரும். உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? மார்க் 9வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக. பிசாசு இதுவரை அவனை அலற விட்டுச்சு. இயேசு கிட்ட வந்ததும் இப்ப எது சத்தம் போடுது? ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல ஒருவன் வந்தால் அவனை அளவிட்ட சத்துருவை கர்த்தர் அலற விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவருடைய வைராக்கியம். கர்த்தர் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டார். மோசைய தண்ணீர்ல முக்கிக் கொள்ள பார்த்தான். ஆண்டவர் எல்லாம் கணக்குல வச்சார், வா உனக்கு. ஆமென். சில நேரத்தில் அவர்கள் குழியை தோண்டி அவர்களே விழுந்தார்கள். சத்துருட்டையே கர்த்தர் கொடுத்துருவார், நீயே முடிவை எழுதிக்கோ. அவன் என்ன நினைப்பான்? நம்ம முடிவை எழுதிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அதுதான் அவனுடைய முடிவு. மோசே குழந்தைகளை, இஸ்ரவேல் குழந்தைகளை தண்ணீரில் மூழ்கி சாகடிக்க நினைத்த சத்துருவின் சேனையை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி சாகடித்தார். ஆமென், ஆமென். மோர்தேக்காய்க்கு ஒரு தூக்கு மரம். ஆமானுக்கு முடிவை கர்த்தர் எழுத. ஆமான்ட்டே கையில என்ன வேற இருக்கு? ஆமான்ட்ட ராஜாவுடைய முத்திரை மோதிரம் போடு. ஆண்டவரே மரம் கெட்டுட்டு எல்லாம் வச்சு முடிச்சு பார்த்தா அதுல ஆளு தொங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அதை அலற வச்சுட்டு தான் விடுவா. ஆமென், ஹல்லேலூயா. நெருங்க நெருங்க என் வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும்போது தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பதை தவிர வேற வழியே கிடையாது. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க, எனக்கு எப்பவுமே ஜெபிக்க முடியணும். ஆமென். ராத்திரினாலும் எனக்கு ஜெபிக்க முடியணும், காலையில் இருந்தாலும் ஜெபிக்க முடியணும். சில நேரத்தில் பாருங்க, சில டைம் நமக்கு ஜெபம் ரொம்ப வேகமா ஓடும், நிறுத்தவே நமக்கு முடியாது. மனசு இருக்காது, ஐயோ டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுதேன்னு சொல்லுகிற அனுபவம் உண்டு. ஆனா பல நேரத்தில் டைம் போகவே இல்லையே. சுத்தி சுத்தி உடனே நாமளே டிசைட் பண்ணிடுவோம், இன்னைக்கு ஒரு லீடிங் இல்லை. 2-3 வார்த்தைகள் அங்கிருந்து கடை வாங்கி வச்சுட்டு எனக்கு என்ன இல்லை, லீடிங் இல்லை, கீழே ஒரே ஃபீடிங், அவ்வளோ. அதுக்கு எல்லாமே உண்டு. ஆனா ஜபிக்க மட்டும்
உடனே போய் என்னப்பா இதுக்கு லீடிங் இருக்கா? என் வாழ்க்கையோடு இணைந்து எப்பொழுதுமே மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு தேவனோ ஏனோக்கோடு நடப்பது யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது, அதான் விஷயம். சாமுவேலேன்னு கர்த்தர் சாமுவேலை கூடு சாமுவேல்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டார், பேசிட்டார். ஆனா சாமுவேல் கர்த்தர்கிட்ட பேசணும், அதுதான் விஷயம். என்னை சந்திக்கிறது, ஆமென், என்னை அவர் நெருங்கி வர்றார், யாருக்கும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் வரும்போதே வெளிச்சத்தோடு தானே வருவார். சவுலை சந்தித்தாரே தமஸ்குவுக்கு போகிற வழியில. ஆனா சவுலுடன் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், போய் தமஸ்குவுக்கு போ. ஆமென். அங்க போய் சவுல் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ணார். நெருங்க முடியுதா? நேற்று இருந்ததை விட இன்னைக்கு என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்க முடிகிறதா? என் வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்படுகிற கூட்டமா, பிரமிக்கிற கூட்டமா? கர்த்தர் நம்மை பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிக்கத்தக்க அதிசயம். அது நடக்கணும்னா மகத்துவம் வெளிப்படணும். மகத்துவம் வெளிப்படணும்னா மகிமையானவர் பக்கத்துல நெருங்கணும். ஆமென். மத்தேயு 14வது அதிகாரம் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இங்கே கடல் கொந்தளிக்கிறது, படகு நடு கடலில் அலைவுபட்டு கொண்டிருக்கும் போது இயேசு அங்கே வருகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் 27வது வசனத்துல, மத்தேயு 14:27. உடனே பேதுரு இயேசுவை நோக்கி கேட்கிறார், நல்ல கவனிங்க, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இப்ப பேதுரு கடல் மேல எதுக்காக நடக்கணும்னு கேட்கிறார்? சொல்லுங்க. இயேசு கிட்ட போகணும். ஆண்டவரே, நாளைக்கு சரித்திரம் என்னை குறித்து சொல்ல ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, எனக்கு கடல் மேல நடக்கணும். எதுக்குப்பா நடக்கணும்? அப்ப கேட்ட காரியத்துல ஒரு அர்த்தம் இருந்தது. நாம கடல் மேல, ஆண்டவர் என்னை கடல் மேல நடக்க வையும்னு நம்ம கேட்டா கர்த்தர் செய்ய வைப்பாரா மாட்டாரா? நீங்க இப்ப இந்த கடல் நடந்துட்டாங்க, செய்ய வைப்பாரா மாட்டாரா? தேவைன்னா மட்டும்தான். கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். பல ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்காதது காரணம் என்ன தெரியுமா? அதுல ஒரு மீனிங்கே கிடையாது. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பின்னாடி நிறைய மலை இருக்கு, போய் சொல்லிட்டு வாங்க. நம்ம கடுகு மாதிரியா விசுவாசம், பூசணிக்க மாதிரி விசுவாசத்தை வச்சாலும் அது தேவையா? அது தேவையா? பேதுரு என்ன கடல் மேல் நடக்கணும், இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்க போட்ல இருந்து என்ன பார்த்ததும் உனக்கு சில டைம் அப்படி சமூகத்தில் வந்து ஒரு பலம் வந்துடும்ல. சிலருக்கு சிலரை பார்த்ததும் ஆமென், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானதுனால இதை நான் டச் பண்ணேன். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட நிறைய, அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன? என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்? பர்பஸ் என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும். என்ன ஜெபங்க, என்ன ஜெபங்க! நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. யோவான் 17 எடுக்க வேண்டாம், நீர் என்னை மகிமைப்படுத்து. என்னது அர்த்தம்? ஆண்டவரே, அப்பா, நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவுதான் உயர்த்தினாலும் அதனுடைய மகிமையை நான் உங்களுக்கு மட்டும்தான் தருவேன். இயேசு மாத்திரமே முழு மகிமையும் பிதாவுக்கு கொடுக்கிறவர். எனவே இயேசுவை மட்டும் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒவ்வொன்றிலையும் ஆமென், அந்த பர்பஸ் அவரை பிரியப்படுத்துமாடா. ஆமென், நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை பிறக்கும். இப்ப பாருங்க, பேதுரு ஆமென் 29வது வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி அடுத்த வார்த்தை இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்ன முந்தினவனா வச்சிட்டீங்க, இந்த 12 பேர்ல முதலா வச்சிட்டீங்க, ஆனா ஒருத்தரும் மதிக்க மாட்டீங்க ஆண்டவரே. இந்த போட்டை சுத்தி ஒரு 2 ரவுண்டு நான் நடந்து வர எனக்கு உதவி செய்ய சொல்லி இருந்தா இறங்க விட்டுருக்க மாட்டார். இயேசுவின் இடத்தில் போக. அப்ப அவனுடைய மனசுல என்ன இருக்கு? நான் கடல் மேல் நடக்கிறேன்னு கிடையாது, நான் இயேசு கிட்ட போறேன். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே. மனசுல ஒண்ணேதாங்க இருக்கு. நாம் நடக்கும் பாதை லகுவாகணும்னா நம்முடைய மனசுல இது இருக்கட்டும், நான் இயேசுவின் இடத்துல. ஹல்லேலூயா. அவன் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்பதான் அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் ரொம்ப பெருசா தெரியுது. 30வது வசனம், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான். ஹல்லேலூயா. அதாவது சில காரியங்களை நம்ம தீர்மானம் எடுக்கும் போதே சால்வ் ஆயிரும். சகேயு என்ன சொல்றாரு? நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுத்துடுறேன், நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கினா நாளை தனியா திரும்ப கொடுத்துறேன். இப்படி சொல்லும் போது நீ கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படி சொல்லல. கர்த்தர் சொல்ல, இன்று இந்த வீட்டுக்கு அன்னைக்கே எல்லாத்தையும் கொடுத்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாங்கினது கொஞ்சம் நெஞ்சமா. ஆனா அது 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 இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஆனா சில காரியங்கள், எதுக்கு இது சொல்றேன், சில தீர்மானம் எடுக்கும் போதே அற்புதம் நடக்கும். ஆனா சில தீர்மானங்கள் நிறைவேற்றும் போதுதான் அற்புதம் நடக்கும். ஆமென். ஆண்டவரே, நீரே ஆனா நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் சொன்னதும் அந்த இடத்துல அப்பா உடனே இயேசு காற்றை அமைதியாக்கல, நீ வா அப்படிங்கிறார். நம்ம பிரச்சனை, நான் தான் பயங்கரமா பொறுத்தனை எல்லாம் எடுத்தேன். அன்னைக்கு ஒரு காரியத்தை நான் பொறுத்தனை செலுத்தினதும் எனக்கு வாய்க்கப்பட்டது, இன்னைக்கு சில காரியங்கள் இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம பொறுத்தனை எடுத்ததும் காற்று அமைதியாயிரும். சில காரியங்களை தீர்மானம் எடுக்கும் போதே சொல்யூஷன் கிடைக்கும். சில காரியங்களுக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது. அப்போ பேதுருவே, நீ காற்று அடிக்கும் போதே தீர்மானிச்ச, காற்று அடிக்கும் போதே கடல்ல கால் வச்ச, இனியே அந்த காற்றை பார்த்துட்டு இருக்கிற. நம்ம தேவனிடத்தில் நெருங்கும் போது தானே நம்முடைய கண்கள் சுற்றிலும் பார்க்கிறது. இன்னும் என் நிலைமை அப்படியே தானே இருக்கிறது, இன்னும் என் சூழ்நிலை அதே போலதானே இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறாராம். அவர் கட்டளையிட 107:25 அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்புமா, அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது.